எங்க பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் ஒரு நகைச்சுவை சொல்வாங்க. ஒரு பேராசிரியர் எலியை பிடிச்சி ஒரு கூண்டில் போட்டு அடைச்சு அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த எலி முதல்ல பரபரப்பாக ஒன்றும் புரியாமல் அங்கேயும் இங்கேயுமா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்ன, அதுக்கு பசிக்கும் இல்லையா, என்ன இருந்தாலும் ஓடுது அங்கேயும் இங்கேயுமா கூண்டில். அப்படி போகும்போது அதில் ஒரு மணி கட்டி தொங்க விட்டுருந்தார் அவர். நல்ல நேரம் அது அப்படி ஓடும்போது ஒரு தடவை மணியில் டேங்னு அப்படி இடிச்சது பாருங்க. உடனே அதுக்கு சாப்பாடு வச்சார், சாப்பிட்டது. அதுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, லைட்டா பசியும் போது இந்த சத்தமும் வந்தது, சாப்பாடும் வந்தது. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, கரெக்டா எப்போ சாப்பாடு வேணாலும் போய் டேங்னு அந்த மணி அடிக்கும், ஒரு சாப்பாடு வச்சிருது. அப்புறம் இன்டர்நேஷனல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் சொன்னார், ஐ ஹாவ் ட்ரெயின்ட் எ ராட். நான் ஒரு எலியை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? அதுக்கு எப்போ சாப்பாடு வேணுமோ அப்போ மணி அடிக்கும். முடியுமா உங்களால்? எலியை ட்ரெயின் பண்ண முடியுமா? நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எப்போ சாப்பாடு வேணுமோ அப்போ அது கரெக்டாக அடிக்கும். அப்போ கேட்டான், மற்ற எலியெல்லாம் அப்படி அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன், இப்போ அது கூட விட்டுருக்கிறேன். ஒரு 4-5 எலியை உள்ளே விட்டுருந்தார். அதோட இந்த மற்ற எலியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தது பாருங்க. அப்போ நம்ம மணி எலி மட்டும் சொல்லிச்சு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நான் இவனை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன் தெரியுமா? யாரு? ப்ரொஃபஸர். நான் இவனை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன, எப்போ எனக்கு சாப்பாடு வேணுமோ அப்போ மணி அடிச்சா இந்த மடையன் கொண்டாந்து சோறு வைப்பான். இந்த மடையன் கொண்டாந்து எனக்கு சோறு வைப்பான். அப்படி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நீங்களும் அனாவசியமாக அலையாதீங்க, கரெக்டாக எப்போ வேணுமோ அப்போ மணி அடிங்க, இந்த மடையன் கொண்டாந்து கரெக்டாக வைப்பான். பார்க்குறீங்களா அப்படின்ட்டு போய் மணி அடிச்சது, இவன் சாப்பாடு வச்சான். எப்படி கரெக்டாக ட்ரெயின் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அப்படி நான் வேடிக்கைக்கு சொல்லலை, நீங்க சிரிங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும், இந்த சவுண்டோட அது சிங்க்ரனைஸ் ஆயிட்டா, அதோட சாப்பாடும் சிங்க்ரனைஸ் ஆயிட்டா ஒரு எலி கூட ட்ரெயின் ஆயிடும். கண்டிஷனிங்னு பேரு, இதுக்கு பேரு மைண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு பேரு. இதே மாதிரி கோபக்காரர்களை, காமம் மீதூர்ந்தவர்களை, அதிக உணவு உண்பவர்களை, பிறரை துன்புறுத்துகிறவர்களை, பிறரை கண்ணீர் விட 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 பார்த்து ரசிப்பவர்களை பை ட்ரெயினிங் அவர்கள் இயல்பை நிச்சயம் மாற்ற முடியும் என்பதுதான் எபிஜெனடிக்ஸினுடைய பிரின்சிபிள். பை ட்ரெயினிங் திரும்பி 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 சொல்லணும், எஜுகேட் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், அவங்க அந்த வழிக்கு கொண்டு வரணும். இப்போ பேரண்ட்ஸ் இங்க இருக்கிறீங்க, உங்க குழந்தை ஏதாவது ஒன்று கேட்ட உடனே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, மோசமான பேரண்ட்ஸ்னு அர்த்தம். அது கொஞ்சம் கொடுக்காம சில பேரை நீங்க அடக்கி பார்ப்பீங்க, முடியாது அப்படின்னு. அது அதுக்குன்னு ஒரு சவுண்டு வச்சிருக்கு, ஒரு விதமான சவுண்டு எழுப்போம். அதாவது 10 பேர் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி, நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி பயந்துருவோம். நம்ம ஒன்னே சொல்லுவோம், கத்தாத கத்தாத, வாங்கி தரேன், கத்தாத கத்தாத அப்படின்னு. அப்போ அது கண்டுபிடிச்சிரும். எப்படின்னா, நம்ம அப்பா ஒரு மடையன், நாம இந்த மாதிரி சவுண்டு போட்டா மற்றவங்களுக்கு மானத்துக்கு பயந்துகிட்டு கண்டிப்பா நமக்கு வாங்கி கொடுப்பான். அதனால இவனை எப்ப வேணாலும் நம்ம ஆட்டி வைக்கணும்னா இதை கரெக்டா பண்ணணும் அப்படின்னு அதுங்க கத்துக்கும். இது ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லா உயிர்களும், இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க, எல்லா உயிர்களும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கின்றன. அவைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கின்றன. ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பதால் எங்கள் விண்ணப்பம் என்னவென்றால், நல்லவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள், அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஏன்னா கத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க, ஏதாவது ஒன்ன கத்துக்கணும் அப்படின்னு. அது அவங்க இஷ்டத்துக்கு ஏன் கத்துக் கொடுறீங்க? நல்லது எதுவோ சரி எதுவோ அதை கத்துக் கொடுங்க, அதோட சேர்த்து அவங்களை இணைச்சிருங்க, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். அப்படி மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு பயிற்சி. இப்போ முன்னே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய இயல்பு கோபம் வந்தா எதையும் தூக்கி எறிவேன், அப்படியே பட்டன் அப்படியே தூக்கி எறி. அது எனக்கு வந்தது இல்லை, எங்க அப்பா செய்வார். இது பரம்பரை சொத்து எங்களுக்கு. கோபம் வந்தா எது இருந்தாலும் தூக்கி எறிவார். அதே மாதிரி நானும் தூக்கி எறிவேன். ஆனா ஒரு நாள் நான் திடீர்னு யோசிச்சேன், சே என்ன இது என்ன நியாயம், இது ஒரு இந்த பொருள் என்ன பண்ணுச்சு, இதை போய் நம்ம தூக்கி எறியதமே, தவறு, நிறுத்திட்டேன். ஆனா அந்த ரியலைசேஷனுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் 100 புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைச்சது.
மற்ற எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்ப யாராவது சொல்லணும் இல்ல, இதை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்லி கொடுத்துட்டா மரபணுக்கள் வழியாக வருகிற பிழையான பழக்கங்களை மாற்றி உலகம் முழுவதும் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். போரற்ற ஒரு உலகத்தை நம்மால் உருவாக்க முடியும். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இது நான் ரெண்டாவதா சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி. நான் ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன சொன்னேன்? ஒரு இன்சிடென்ட் நடந்தா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத வெவ்வேறு வழி இருக்கு. வாரியார் சாமி சொல்வாரு, உணவு பரிமாறுறாங்க மனைவி, தலைமுடி அதுல வந்துருச்சு. ஒரு முடி தலைமுடி அதுல கிடக்குது. ஏன்னா அது ஒரிஜினல். அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்காது இல்ல, அவங்களுக்கு ஒரிஜினல். அதனால அது சாதத்துல வந்துருச்சு. இதை ஹஸ்பண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அறிவு இருக்கா அவங்களுக்கு? தலைமுடியை கொண்டு சாப்பாட்டில் போடுற எந்த ஒய்ஃப் ஆகுது தலைமுடியை கொண்டு வந்து போடுவாள்? எந்த ஒய்ஃப் ஆகுது தலைமுடிய அவளே அதை ஒன்னொன்னா காப்பாத்துறதுக்கு படாத பாடுபடுற. அவ அதை ஒன்ன எடுத்து ஒன்னு போடுவாள் உள்ள. அதுக்கு மட்டுமே அவ 550 ரூபாய் டெய்லி செலவு பண்ணுவா. அப்படி இருக்கும்போது அதை எப்படி சாப்பாட்டில் போடுவா? கோவத்தில் கேட்பா, அறிவு இருக்கா அவனுக்கு? சாப்பாட்டில் ஏன் இதை போட்டேன்? கொஞ்சம் ஹியூமரஸான மனைவி சொல்வா, ஒரு சேஞ்ச் இருக்கட்டும், எப்பவும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின்னு தான் போட்டேன். பல்ல தட்டிடுவேன். ஏற்கனவே விழுந்தது தான் பிரச்சனை ஆகி போச்சு, விழாததையும் நீ எதுக்கு அனாவசியமா தட்டுற? ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. இப்ப தலைமுடி விழுந்தா வாரியார் சொல்லுவாரு, ஹஸ்பண்ட் கோவப்படக்கூடாது. உடனே நீங்க என்ன கேட்கக்கூடாது, நீ அப்படி இருப்பியான்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் ட்ரை பண்ணுவேன். இப்பெல்லாம் மாத்திட்டு இப்ப அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. பாருங்க, தலைமுடியை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கணவன் சொல்லணுமா, பத்தியா சாதம் எப்படி இருக்கு பாரு, மல்லிகைப்பூ மாதிரி, மல்லிகைப்பூ மாதிரி. உண்மையிலேயே இலங்கையில் ஒவ்வொரு சோறும் மல்லிகைப்பூ மாதிரி தனித்தனியாக தான் இருக்கு. அது ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்ததா நான் பார்த்ததே இல்லை. அது நல்லதுதான். சாதம் பாரு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. மல்லிகைப்பூ எங்க இருக்கணும்? தலையில. தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு, இலையில இருக்க வேண்டியது தலையில இருக்கு, இலையில இருக்க வேண்டியது தலையில இருக்கு, தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு. அப்படின்னு ஒய்ஃப்ட ஒரு ரொமான்ஸ், எப்படி ஒரு ரொமான்டிக் சிச்சுவேஷன். அப்படி கேட்டா அவங்க கொண்டாங்க, இதை போய் பெருசா பேசிட்டு கொண்டாங்க, வேணும் நான் போடுவாங்க, விழுந்து போச்சு. இப்படி டெய்லி ஒன்னொன்னா விழுந்தா நாளைக்கு உன் நிலைமை என்ன ஆகும்? இது ஹஸ்பண்ட் கேட்டான்னு வச்சுங்க, மறுநாள் சாப்பாடு பரிமாறும் போது இலையில இருக்கா பயப்படுவாங்க, பார்ப்பாங்க, அக்கறை எடுத்துக்குவாங்க. அதை விட்டு இந்த நாயை பேன்னு நம்ம திட்டினோன்னு வச்சுங்க, திரும்பி அவங்க திரும்ப திட்ட போறாங்க. இந்த மாதிரி எட்டர்னல் ப்ராப்ளத்தோட ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ண முடியும்? என்னைக்காவது நம்ம மாறணும் இல்லை? என்னைக்காவது ஒரு சிச்சுவேஷன். எனக்கு மீட்டிங்லாம் லேட்டானா ரொம்ப கோபம் வரும். ஒரு காலத்தில் ஒரு டிரைவர் எனக்கு இருந்தார். அந்த டிரைவருக்கு எழுத படிக்க தெரியாது. நாங்கள் குழித்தலைன்னு ஒரு ஊரில் குவாலிஸ், அப்போ பச்சை கலர் குவாலிஸ் கார் இருந்தது. அந்த குவாலிஸை நிறுத்திட்டு குழித்தலையில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பேசுறதுக்கு போனோம். எனக்கு என்ன நடந்து போச்சு, நான் திடீர்னு அந்த வீட்டுக்கு, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன உடனே மார்னிங் டிஃபன் அவங்க ப்ரிப்பேர் பண்ணல. அப்போ ஏதாவது சார் வந்துட்டார் கொடுக்கணுமேன்னு ஒரு உரிமை எடுத்துக்கிட்டாங்க. என் டிரைவரை கூப்பிட்டு அவங்களே ஹோட்டலுக்கு, அவங்க வீட்டு அவங்க மாப்பிள்ளை போய் உட்காந்து ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கிட்டு வர்றாரு. எனக்கு இது தெரியாது. நான் குளிச்சுட்டு வந்துட்டு என் டிரைவர்கிட்ட சொல்கிறேன், போகலாமா அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா வண்டியை காணும், டிரைவரை காணும், அந்த வீட்டு ஆண்பளையும் காணும், அவரும் வெளியே போயிருக்கார். அந்த பொண்ணு மட்டும் நிற்கிது. வண்டி எங்கம்மா? எனக்கு மணி ஆச்சுமா அப்படின்னு. டிஃபன் வாங்க போயிருக்காங்க. யாரு கேட்டா டிஃபன் உங்களை? நான் 9 மணிக்கு மேடைக்கு போனோம், யாருமா டிஃபன் கேட்டா? ஏமா அப்படி பண்றீங்க? அதோட நிறுத்திட்டேன். என் டிரைவர் வந்தோன்னு துட்டுன்னு அப்படி திட்டுன்னு. என் டிரைவர், நீ யாரை கேட்டு போன? யார் சொன்னாலும் போவாங்களா? இப்படி இஷ்டத்துக்கு போறதா வண்டி எடுத்துக்கிட்டு அப்படி சத்தங்கத்தம் போட்டு என் கோபத்தை எப்படி காட்டுறது? சாப்பிடாம வண்டியில் ஏறிட்டேன். அந்த வீட்டில் சாப்பிடாம வண்டியில் ஏறிட்டு நாங்கள் போய் அந்த கும்பாபிஷேகத்தில் வண்டியை நிறுத்திட்டு பேசலாம்னு போனா அந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஆறாமரை உட்காந்துருக்காங்க. நான் போன உடனே கேட்டாங்க, ஏங்க ஒன்றும் ஏற்பாடு பண்ணலையா? மேடை எங்கே போடலாம்?
மேடை எங்க போடலாமா? ஆமா, இல்ல உங்களை கண்டதும் குழி வெட்டலாம்னு காத்திருந்தோம். நீங்க இது பந்தல் போடுறதுக்கு மேடைக்கு நீங்க வந்த உடனே குழியை தோணலான்னு காத்திருந்தோம். அப்படி எப்ப மேடை போடுவீங்க? போட்டுருவோம். ஒரு அரை நாள் ஆகும். நிஜமாவே நான் பேசவே முடியாது, எதுவுமே ஏற்பாடு ஆகல அங்க. அந்த நேரத்தில் என் டிரைவர் என்ன ஒரு பார்வை பார்த்தார் பாருங்க. நீலாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு காரு, அந்த காருக்கு நான் ஒரு டிரைவர், நீ என்ன நாயே பேயேன்னு திட்டுவேன், அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு வந்தா உனக்கு குழி தோன்றான், உனக்கு குழி தோன்றான். நிச்சயமா என் டிரைவர் எழுத படிக்க தெரியாதவர், ஆனா என்ன ஒரு இப்படி ஒரு மூஞ்சி சுழிச்சு ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. அன்னையோடு நான் அதை விட்டுட்டேன். அது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, தொடங்கினா என்ன, தொடங்காட்டி என்ன, எல்லாமே நம்ம கையில் இல்லை. எத்தனையோ முன்ன பின்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமா எல்லாரையும் சல்லு புல்லுன்னு கோவப்பட்டு திட்டி பேசி ஏசி என்ன பண்ண போறோம்? ஒண்ணே இல்லை. இப்போ சிச்சுவேஷன் ஒண்ணுதான், நல்ல கவனிங்க. சிச்சுவேஷன் ஒண்ணுதான், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க மாற்றி பண்ணுனா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதே சிச்சுவேஷனை நீங்க மோசமா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறவு வீணா போயிடாதா? இல்லையா? உறவுகள் எல்லாம் வீணா போயிடாதா? நான் முதலே சொன்ன பாருங்க, உறவுகள் மேம்படன்னு தானே ஒரு கான்செப்டே நம்முடைய மகரிஷி சொன்னாரு இல்லையா? எல்லா நேரத்திலும் நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குமா? கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். கவலைப்படக்கூடாது, அதுக்கு பொறுமையா இருக்கணும், எஜுகேட் பண்ணணும். அப்புறம் அவங்கள கூப்பிட்டு, இல்லை சார் நீங்கள் மேடையெல்லாம் முன்னாடி போட்டு வச்சிருக்கணும், நாங்கள் கொஞ்சம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் குழி தோண்டி இருக்கணும். அவங்க கேட்குறான், வராமல் எப்படி தோன்றது? அப்படித்தான் நான் கேட்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன்? மனிதன் பிரச்சனைகளை சந்திக்கிற போது தீர்வுகளை நோக்கி ஓட முடியாது. அந்த தீர்வுகளை கையாளுவதற்கான பயிற்சிகளை பெற்றிருந்தால், அறிவு விழிப்பு பெற்றிருந்தால், ஒரு சிறப்பு அறிவு கூடுதலாக பெற்றிருந்தால் பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் அவனால் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். முருகானந்த வேலையா பேசும்போது ஒன்று சொன்னார், நாங்கள் அதை குறித்து வச்சேன். கோயில்னு கட்டின உடனே நீங்க என்ன முருகன் கோயில் கட்டுறீங்களா, அந்த கோயில் கட்டுறீங்களா, இந்த கோயில் கட்டுறீங்களா அப்படின்லாம் என்ன கேட்டாங்க. அப்படின்னா சென்னையில் கூட சென்னையில் இல்லை, ஆழியாரில் இருக்கிற அறிவு திருக்கோயிலுக்கு வந்துட்டு என்னது அது என்ன விகடன் ஒரு பத்திரிகை வருது. அந்த அந்த விகடன் ஒரு இதழ் ஒன்று கூட வருது. அதில் என்ன எழுதியிருந்தாங்க, அதை பார்த்தா ஒரு கோயில் மாதிரியே இல்லை, ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கு. ஏன்னா கோயில் நமக்கு இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருக்கோம், எப்படி இருக்கணும். முக்கியமாக கோயில்னால் எப்படி இருக்கணும்? அழுக்காக இருக்கணும். அந்த தூணில் பொங்கலுங்கள் தடவர மாதிரி ஏற்பாடு இருக்கணும். அதில் விபூதி குங்குமம்லாம் கண்ட இடத்துல போடணும். நம்ம நிறைய அளவுகோல் வச்சுருக்கோம். கோயில்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் ஒரு முறை வச்சுருக்குறோம். இதெல்லாம் எல்லாம் இல்லாமல் நீட்டாக ஒரு அறவட்ட வடிவத்தில் ஆழியார் கோயில் அமைஞ்சு அங்கே உள்ளே போனால் ஒரு சாமியும் காணும், ஒரு விளக்க காணும், ஒன்றையும் காணும், எதுவுமே இல்லை, கோயில் மாதிரியே இல்லையே அப்படின்னா நம்மளால் அதை ஜீரணிக்க முடியல. ஏன்னா மாறி இருக்கு, வேற தன்மையில் இருக்கு, ஜீரணிக்க முடியல. அப்போ இதே மாதிரி இதை கட்டும் போதும் கேட்பாங்கல்ல, இது என்ன, இது கட்டடம் மாதிரி தானே சார் இருக்கு, கோயில் மாதிரி இருக்கா, கோயிலுக்கு உரிய தன்மை இருக்கா, கோபுரம் இருக்கா, குத்து விளக்கு இருக்கா, இதெல்லாம் இல்லையே கேட்பாங்க. ஒன்றும் கவலைப்படாது. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். கடவுள் தன்மை உடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் அது கோயிலாக மாறிவிடும். கடவுள் தன்மை உடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் அது கோயிலாக மாறிவிடும். கள்ளத்தனமானவர்கள் கோயில்களிலேயே நுழைந்தாலும் அது கட்டிடங்களாக செத்துவிடும். ஏன்னா கள்ளத்தனம் அவன்கிட்ட இருக்கு. அவன் கோயிலுக்குள்ள போனா கூட என்ன ஆகும்? கட்டிடமா செத்து போயிடும். அதனுடைய தெய்வத்தன்மைங்கிறது இல்லாம போயிடும். அப்போ கட்டிடங்களை கோவிலாக்குவதும் கோயில்களை கட்டிடங்களாக்குவதும் நம்முடைய பண்புதானே ஒழிய கட்டிட கலை அல்ல. நம்முடைய கட்டுமான உணர்வுகள் தான் கட்டிடமா கோயிலா என்பதை தீர்மானிக்கிறது.
அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஒரு கோயிலுக்குள்ள ஒரு இனிமையான வார்த்தை பேச வேண்டாமா? கடுஞ்சொல் பேசலாமா? ஒரு கோயிலுக்குள்ள வந்து ஒருத்தர் சபிக்கலாமா? ஒருத்தர் பகையா இருக்கலாமா? அப்ப நமக்கு தோணணும் கோயிலுங்கிறது ரொம்ப புனிதமான இடம். என்னுடைய குரு மாதிரி ஒரு நல்ல மரியாதைக்குரியவர் டாக்டர் அப்பை நடராஜன். அப்பை நடராஜன் ஜப்பான் போனார். ஜப்பான் போன போது அவரை புத்தர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு புத்தருடைய கோயிலுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர். அந்த லேடி எப்படின்னா ஜப்பானிய மொழியும் தமிழும் தெரிஞ்சவங்க, அவங்க டிரான்ஸ்லேட்டர் கூட போறாங்க. இந்த புத்தர் கோயிலுக்குள்ள போகும்போது போய் பார்த்தா அது பிரம்மாண்டமான புத்தர், கோல்டன் புத்தா. அது மட்டும் இல்ல, அங்க ஜனங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே நாணயமா இறைச்சிருக்காங்க தரையில. தங்கம் வெள்ளி அவங்கவுங்க கையில் இருக்க கோல்டு போட்டுவாங்க, அப்படியே காணிக்க கொடுப்பாங்க. எல்லாம் கீழே கிடக்குது. அந்த புத்தர் கோயில் சிசிடிவி கேமரா கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது, கார்டியன் கிடையாது, கோயில்ல யாருமே கிடையாது. எங்க டாக்டர் அப்பை நடராஜன் என்ன கேட்டிருக்கிறாரு, வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் இங்கெல்லாம் காசெல்லாம் இறைஞ்சிருக்கேன்னு. இங்கே கல்ச்சர், எல்லாரும் காணிக்க போடுவாங்க, கோல்டெல்லாம் இருக்கு போடுவாங்க. இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு கேமராவே இல்லையே, என்ன இருக்காது. யாரும் பிரீஸ்ட் இங்க நின்று இதை வேடிக்கை பார்க்கல, என்ன நடக்குதுன்னு கவனிக்கப்பட்டாங்க. அப்ப நடராஜன் உடனே ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார் தெரியுங்களா? அப்ப யாராவது திருடிக்கிட்டு போயிட்டான், இந்த காசெல்லாம் யாராவது திருடிட்டு போயிட்டான். அந்த ஜப்பானிய பெண் சொன்னா, சாரி சார், நம்ம வெளியே போலாம் வாங்க, நம்ம வெளியே போலாம் வாங்க. இவருக்கு புரியல, நான் இன்னும் புத்தரை பார்க்கணும் அப்படின்னு. நோ, we shall go out, வாங்க வெளியே போகலாம். இவருக்கு புரியல, ஏமா கோச்சிக்கிட்ட, ஏன் பார்க்கலாம். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? என்ன, புத்தர் சன்னதியில் போய் திருடலாமான்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? திருட மாட்டாங்களான்னு கேட்குறியே, அப்ப திருடலாங்கிற எண்ணம் அந்த சன்னதிக்குள்ள உனக்கு எப்படி வந்தது? you are unfit to stay there. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, you are unfit to stay there. ஒரு நல்ல எண்ணம் உனக்கு அந்த இடத்துக்குள்ள வரலன்னா நீ அந்த இடத்தை கெடுத்துற. தவறான எண்ணத்தை அந்த இடத்துல விதைச்சிட்டேன்னா அந்த புனிதத்தை கெடுத்துற. அததான் சொன்னேன், நல்ல எண்ணம் உடையவர்கள், கடவுள் தன்மை உடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் அது கோயிலாக மாறுகிறது. கள்ளத்தனம் உள்ளவர்கள் எந்த கோயிலுக்குள் நுழைந்தாலும் அது கட்டிடமாய் செத்து போகிறது. இந்த ஒரு உண்மையை நாம விளங்கிக்கணும். இது அறிவுத்திருக்கோயில் அப்படின்னு நீங்க வரும்போதே நம்மை புனிதமானவர்களாக ஆக்குகிற ஒரு புனித தலம் அறிவுத்திருக்கோயில் என்ற தெளிவு நம்முடைய மனதில் ஆழமா பதியவும். நான் ஒரு 2-3 செய்தி நினைவுல வச்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். நான் ஒரு விழாவில் பேச போனேன், எனக்கு பேர் மறந்து போச்சு. ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், கவிஞர், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னால் மறக்கவே முடியாது. அது மத நல்லிணக்க கூட்டம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, மரங்களை அறுத்து நீங்கள் சிலுவை செய்கிறீர்கள். சிலுவை எப்படி பண்ணுவாங்க? ஒரு மரத்தை அறுத்து அதுல ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிற மாதிரி. அவர் ஒரு வார்த்தை எழுதி படிக்கிறார், அந்த கவியரங்கத்தில் படிக்கிறார். நீங்கள் மரங்களை அறுத்து சிலுவை செய்கிறீர்கள், என்றைக்கு உங்களை அறுத்து ஒரு இயேசு செய்வீர்கள்? மரங்களை அறுத்து சிலுவை செய்கிறீர்கள், என்றைக்கு உங்களை அறுத்து நீங்கள் ஒரு இயேசு செய்வீர்கள்? வெரி பிக் கொஸ்டின். மரத்தை அறுத்து சிலுவை பண்றது ஈஸி, மனிதன் அறுத்து இயேசுவாக்குறது கஷ்டம். ஒரு டிவைன் பர்சனாலிட்டியா உயர்வது சிரமத்தில் பெரிய சிரமம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த சிரமத்தை செய்கிற இடத்துக்கு பேர் தான் அறிவுத்திருக்கோம். எந்த எண்ணத்துல வேணாலும் ஒரு மனுஷன் வரலாம். இங்க ட்ரைனிங் எடுத்து, பயிற்சி எடுத்து, தன்னை மாத்தி, கோபத்தை குறைச்சு, பொறுமையை வளர்த்து, தன்னை உயர்த்தி கொண்டே போகணும். இப்ப நான் சொல்லும் போது முருகானந்த வேலருடைய மனைவி சிரிக்க கூடாது, அதான் என் வேலை. இந்த மாதிரி அறிவுத்திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தா கோபம் வரக்கூடாது, ஆத்திரம் நமக்கு மனசுக்குள்ள வாயில வரவே கூடாது. எல்லா வகையிலேயும் நம்முடைய டோட்டல் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகணும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அவர் ஒருத்தரை தான் நான் உரிமையா கிண்டல் பண்ண முடியும். எங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி.
அதனால கிண்டல் பண்றேன். நான் இது இந்த அந்த பேர்ல யார் வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அந்த பேரை நீங்க யார் வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாம் சொன்னா சண்டைக்கு வருவீங்க, இவர் ஒருத்தர் தான் என் சண்டைக்கு வரமாட்டார், அதனால தான் அவர் பேரை போட்டேன். நம்மளை மாற்றிக்கிறதுக்கான இடம் எது அப்படின்னு கேட்டா அறிவு திருக்கோயில். மரங்களை அறுத்து சிலுவை செய்கிறீர்கள், என்றைக்கு நீங்கள் உங்களை அறுத்து ஒரு இயேசு செய்ய போகிறீர்கள்? இது யோசிக்க வேண்டிய ஒன்று. அப்புறம் அவங்க பேச்சில் வந்து சொன்னாங்க, மனுஷனுக்கு இருக்கிற நிறைய தீமைகளை சொல்லும்போது ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் உள்ள காதல வாங்கினீங்கன்னா போறோம். யூடியூப் எடுங்க, இப்போ யூடியூப்ல போட்டுக்கிட்டே வாங்க. நீங்க ஒன்று பார்த்துட்டா திரும்ப அதுவே வரும், பெரிய அக்கறம். இந்த முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க பல குடும்பங்கள் வீணா போறதுக்கு காரணமே அதுதான். பல குடும்பங்கள் வீணா போறதுக்கு காரணமே அதுதான். நம்ம எல்லை என்ன, நாம எல்லை மீறலாமா? அந்த பிழையினால நம்முடைய குடும்பம் வீணா போயிடாதா? ஆண்களால் கொலை செய்யப்பட்ட பெண்கள், பெண்களால் கொலை செய்யப்பட்ட ஆண்கள், கணவன் மனைவி என்ற உறவுடையவர்கள், இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. எங்க பட்டிமன்றத்தில் பேசுற மோகன சுந்தரம் தான் சொல்லுவார், அவன் வேற விவரமா சொல்றான். அதாவது எப்படி கொல்லலாங்கிறத யூடியூப்ல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்றான். அம்மிக்கல்லை தூக்கி, அதாவது எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு போட்டு தள்ளணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு உபயோகமான அறிவுரைகள் வேற அவன் சொல்றான், எப்படி எல்லாம் போட்டு தள்ளாங்க அப்படின்னு. மன்னிச்சுக்கணும், இந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்பது எவ்வளவு வலிமையா இருக்கு தெரியுமா? நான் இப்ப ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. காதல் வலிமையானதா, கள்ளக்காதல் வலிமையானதா? இதெல்லாம் பேசுறதுக்கு தயங்குவாங்க, வேற வழி இல்லை. காதல் வலிமையானதா, கள்ளக்காதல் வலிமையானதா? கள்ளக்காதல் தான் வலிமையானது. இல்லாட்டி கள்ளக்காதலால காதலனையே கொள்றாள். யோசிச்சு பாருங்க, எது ஸ்ட்ராங்? அப்போ ஒரு தப்பு அவ்வளவு வலிமையா இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அந்த தவறோட பிடிமானத்தை வச்சிருக்கிறோம்? எப்ப நம்மளை நம்மளே அறுத்து ஆராய்ச்சி பண்ண போறோம்? ஏன் இதுல என்ன இருக்கு? எல்லா இழவும் ஒண்ணு தானே, திருப்பி திருப்பி இதுல என்ன இருக்கு? இதுக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? நாங்க ராமாயணம் சொல்லுவோம், ராமாயணத்துல என்ன சொல்லுவோம்? அனுமன் இலங்கைக்கு போய் சீத்தையை தேடிய போது ராவணன் அரண்மனையில் உறங்கிக் கொண்டிருந்த மண்டோதரியை பார்த்துவிட்டு சீத்தையோ என்று சந்தேகப்பட்டார். ரொம்ப பெருமையா சொல்லுவோம், ரைட்டு. எப்பவோ இருக்கிற அனுமன் பார்க்கும்போது அது சீத்தையா தெரியுது. இந்த ராவணனுக்கு அது சீத்தையா தெரிஞ்சிருந்தா எங்கேருந்தோ சீத்தையை தூக்கிட்டு வந்திருப்பானா? அறிவு கெட்டவன். எல்லாருக்கும் அது மண்டோதரி சீத்தை மாதிரி தெரியுது, அவனுக்கு தெரிய வேணாமா அது சீத்தையா? தெரிஞ்சிருந்தா அவன் எங்கேருந்தோ சீத்தையை கடத்தி கொண்டாந்துருப்பானா? அழிஞ்சு போயிருப்பானா? அப்படி யோசிக்கணும். முறையற்ற பால் கவர்ச்சி எவ்வளவு பெரிய வீழ்ச்சி தெரியுமா இன்னைக்கு சமூகத்தில்? இந்த ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க 7 வயசு 8 வயசு கஞ்சா, இன்னும் என்னெல்லாமோ போதை பொருள், போதை வஸ்து, இதுல இருந்தெல்லாம் ஒருத்தர் மீட்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. நேத்திக்கு ஒரு யூடியூப்ல காட்டுறான், ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க பாருங்க. அப்படிங்கிறான், இந்த செல்போன்ல இப்படி நோண்டி நோண்டி, செல்போனே இல்ல, அவன் கை இப்படியே துடிக்குது, அவனுக்கு அதவே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இது என்ன நிலைமை? அதுல அவ்வளவு கவர்ச்சி இருக்கணுமா? அவ்வளவு ஈடுபாடு இருக்கணுமா? அந்த அளவுக்கு அந்த கேஜெட் வந்து அவனை ஆட்டி படைக்கணுமா? அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய போதை ஆயிப்போச்சு, அடிக்ஷன். இந்த போதையிலேருந்து வெளியே வரணும்னா, எல்லா போதையிலேருந்தும் வெளியே வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன அது? அவேர்னஸ். அதுக்கு என்ன பேரு? விழிப்புணர்வு. விழிப்புணர்வுக்கு இன்னொரு பேர் என்ன? அறிவு நிலை. நீங்க அறிவு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நோ, இது வந்து என்னுடைய மனசை கெடுக்கும், இதனுடைய உடலை கெடுக்கும், இதனுடைய வாழ்க்கையை கெடுக்கும். நான் ஒரு செய்தி சொல்லி நிறுத்திடுறேன். அப்ளை பண்ணும்போது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது, எனக்கு சைக்காட்ரிஸ்ட் நிறைய பேர் ஃப்ரெண்டு, அப்புறம் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ ஐயா கூட சொன்னார், எல்லாருமே இப்போ மருத்துவர் மாதிரி மற்றவங்களுக்கு யோசனை சொல்கிறாங்க. நான் சொன்ன அந்த முதுகு வலியும் மூட்டு வலியும் 300 யோசனைகளும். நான் மூட்டு வலிக்குதுன்னு சார், என்னை கொன்னே போட்டாங்க. அதுக்கு அந்த இலையை வச்சு கட்டுங்க, அந்த எண்ணெயை போட்டு நீவுங்க, அதுக்கு அந்த பேண்டேஜ் போட்டுக்குங்க, இதை விட மூட்டு வலியே தேவையில்லை.
அப்புறம் ஆனால் நான் கெட்டிக்காரன், எல்லாரும் சொன்ன யோசனையும் தொகுத்துட்டு மூட்டு வலியும் 300 யோசனைகளும்னு ஒரு புக்கா போட்டு, பரவாயில்ல நம்மளால முடிஞ்சது 300 யோசனை புக்கா போடலாம் அப்படின்னு. எல்லாருக்கும் மருத்துவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட்னா கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எனக்கு சைக்காலஜினா பைத்தியம், எனக்கு சைக்காலஜினா பைத்தியம். நீங்கள் சொல்லுவீங்க கரெக்ட், பைத்தியம் தான் அவர்கிட்ட போகணும். எனக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே உளவியல் நூல்களை படிக்கிறது தான். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே யாருன்னு கேட்டிங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் தான். மணிக்கணக்காக அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பேன், எனக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கேட்பேன். ஏன் ஹியூமன் பிஹேவியர் இப்படி இருக்கு, ஏன் அவன் அப்படி நடந்துக்கிறான், ஏன் அப்படி நடந்துக்கிறான். இப்போ ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்ட கன்சல்டேஷனுக்கு ஒரு பணக்காரர் வந்தார், பெரும் பணக்காரர். 25 லட்சம் பாக்ஸில் இருக்கு அவர்கிட்ட. எவ்வளவு? 25 லட்சம் இந்தியன் ரூபி. சொல்றாரு, இதை வச்சுக்கோங்க, நான் ஒரு சிக்கல்ல இருக்கேன், காப்பாத்திரு. என்ன கஷ்டம் உனக்கு, என்ன கஷ்டம்? நான் இப்படி பேசுறதால நீங்க தப்பா நினைக்க கூடாது, இது கேஸ் ஹிஸ்டரி, புரியுதா? மெடிக்கல் கேஸ் ஹிஸ்டரி. எங்க பெரியம்மா பொண்ணை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு, வெரி சாரி, எனக்கு தங்கச்சி முறை. அவர் சொல்றாரு, எங்க பெரியம்மா பொண்ணை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு, தப்பு பண்ணணும் அப்படின்னு தோணுது, ஆனா பெரிய தவறு, தங்கச்சி முறை. நாளைக்கு தவறுனா அது பெரிய தவறா போயிடும், மானமே போயிடும் குடும்பத்தில், அது கூடாது. அது எல்லாத்த விட ரொம்ப பெரிய முக்கியம், இந்த தவறை நான் செஞ்சுட்டா நானே தற்கொலை பண்ண கூட பண்ணிடுவேன். ஆனா என் மனசு அடங்க மாட்டேங்குது, வெறித்தனமா அலையுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல இருந்து மட்டும் என்னை காப்பாத்திட்டீங்கன்னா 25 லட்சம் உங்களுக்கு, இந்த 25 லட்சம் உங்களுக்கு. அவர் சொன்னார், அப்படியா? அந்த பொண்ணு போட்டோ கொண்டாங்க. ஏன் நீங்க ஏதாவது பூஜை கீஜை பண்ணுவீங்களா, ஏதாவது வசியம்? எடுத்துட்டு வா. மறுநாள் எடுத்துட்டு வந்தான். அந்த பொண்ணை இப்படி பார்த்து அந்த போட்டோவை திருப்பி ஒரு பார்த்தார், நல்ல உத்து பார்த்து, சார் இது கேஸ் ஹிஸ்டரி, அதனால என் கற்பனையே கிடையாது. அவர் அவனை பார்த்து கேட்டார், சினிமா நடிகை ஸ்னேகாவை உனக்கு பிடிக்குமான்னு கேட்டார். அவன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? தெரியும், அதுலேருந்து நான் சாப்பிட்றதே விட்டேன். அவளுக்கு கல்யாணம் ஆனால் நீ ஏன்டா சாப்பிட்றத விட்டேன்? எனக்கு ஸ்னேகானா கொள்ள ஆசை. இந்த பொண்ணை கவனிச்சியா ஃபோட்டோவை? என்ன அப்படியே ஸ்னேகா மாதிரி இருக்கு. உன் மனசில் ஸ்னேகாவோட இருக்கணுன்ற எண்ணம் இருக்கு, இந்த பொண்ணு ஜாடையில் ஸ்னேகா மாதிரி இருக்கு, லாக் ஆயிட்டு. உனக்கு நோய் எப்படி வந்ததுன்னா, உங்க பெரியம்மா பொண்ணு பெரியப்பா பையன் அந்த பொண்ணுங்கிற கணக்கு இல்லை, உனக்கு ஸ்னேகாவை பிடிக்கும், இந்த பொண்ணு ஸ்னேகா ஜாடையில இருக்கிறதால நீ இந்த பொண்ணை அடையணும் அப்படின்னு நினைக்கிற, ஆனா இன்னும் ஒழுக்கத்துக்கு பயப்படுற. அப்ப நடந்துட்டா என்ன ஆகுறது குடும்பத்துல அப்படிங்கிற கவலையில நீ இருக்கிற. அதனால நீ என்ன பண்ணணும், என்ன ஸ்னேகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கோ, அவ இன்னொருத்த மனைவின்னு புரிஞ்சுக்கோ, அந்த இன்னொருத்தன் மனைவி நமக்கு சொந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. நீ அதுல இருந்து வெளியே வந்தாதான் இதுல இருந்து வெளியே வர முடியும். அதுக்கு அவர் ட்ரைனிங் சில கிளாஸஸ் எல்லாம் போட்டார், அவனுக்கு எப்படி மைண்ட்ல இருந்து அதை வெளியே எடுக்கிறது அப்படின்னு கிளாஸஸ் போட்டார். இதெல்லாம் சைக்காலஜிஸ்டும் சைக்காட்ரிஸ்டும் நிறைய பண்ணுவாங்க. இன்னொரு கேஸ் ஹிஸ்டரி சொல்றேன், இதுவே பயமா இருக்கும், பரவாயில்ல. இன்னொன்னு சொல்றேன். ஒய்ஃப் அமெரிக்கா போயிருக்கா, ஒருத்தர் குடும்பத்தில் தப்பு பண்ணணும்னு தோணி போச்சு அவருக்கு. அவர் வீட்டு சர்வெண்ட் பெய்டு ரொம்ப அழகா இருப்பாங்க, தப்பு பண்ணணும்னு தோணி போச்சு. இவர்கிட்ட கேட்குறாரு, என்ன நான் தப்பு பண்ணணும்னு தோணுது. இவர் சொல்றாரு, அதெல்லாம் எல்லா ஆம்பளைக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரதான் செய்யும், அது நீ வேற, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, அதனால என்ன ரைட்டு, நீ தப்பு பண்ணா பண்ணு, அப்புறமா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு. இவன் நிஜம்னு நம்பிட்டான். அப்புறம் இவர் நேரம் நாளெல்லாம் குறிச்சு கொடுத்தாரு பேசுறதுக்கு, எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு கேட்குறான், நான் இன்னைக்கு அவளை வர சொல்லியிருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்க? 8 மணி. 8 மணிக்கு வர சொல்லியிருக்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டா உடனே என்னை ஃபோனில் கூப்பிடுன்னு. என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு, எதிர் வீட்டுக்காரன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோ, அமெரிக்காவில் அவன் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்னு வச்சுக்கோ,
சான்ஸ் இருக்காருன்னா எனக்கு தோணுதுப்பா. ஒருவேளை போலீஸ் ரைடு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ்ல சமாளிக்கணும் இல்லையா, ஹையர் அபிஷியல்ஸோட நான் பேசி வச்சுக்கிறேன், மற்றபடி அதுக்காக நீ பின்வாங்காத. என்ன இது போலீஸ்லாம் வருமா அப்படின்னு. ராத்திரி 10:30 அவன் ஃபோன் பண்ணான். அனாவசியமா என் லைஃபையே கெடுத்துட்டீங்களே, என்ன அந்த ஐடியாவே போயிடுச்சு. ஏன் ஒய்ஃபு எப்போ ஃபோன் பண்ணுவா, ஒய்ஃபு எப்போ ஃபோன் பண்ணுவா, எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுவா, போலீஸ் எப்போ வருவா, இதே தாட் தான் ஓடுதே ஒழிய இப்போ அவளை பற்றிய தாட்டே எனக்கு ஓடலை. என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சேன்னா, நான் இப்போ வெறும் இதை கிண்டலுக்கு சொல்லலை. ஒரு எண்ணம் உங்களை ஆட்டி படைக்கிற போது நீங்கள் அதற்கு அடிமையாகிறீர்கள். அந்த எண்ணம் பிழையானது என்று இன்னொரு எண்ணம் உங்களை ஆட்டி படைக்க தொடங்கினால் அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். இதை செய்வதற்கு இன்னொருவர் உதவி தேவை, இல்லை என்றால் உங்களுக்கே அறிவார்ந்த விழிப்புணர்வு தேவை. இது ரெண்டு தான் ஆப்ஷன். யாரோ இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணணும், இல்ல உங்களுக்குள்ளேயே அறிவார்ந்த விழிப்புணர்வு வேணும். இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு கோயில்ல போய் பரிகாரம் பண்ணலான்ற அயோக்கியத்தனத்தை பண்ணாதீங்க. எவ்வளவு வேணாலும் பாவம் பண்ணு, பாவம் பண்ணிட்டு உண்டியல்ல காசு போடு. எவ்வளவு வேணாலும் பாவம் பண்ணு, பாவம் பண்ணிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணிடு. எந்த பரிகாரத்தாலும் எந்த பாவத்தையும் உங்களால் நீக்கவே முடியாது. பதிவுகள் வலிமையானவை, பரிகாரங்களின் மூலமாக பாவங்களை உங்களால் நீக்க முடியாது. இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு அவற்றை மறுபடியும் வலியுறுத்தி சொன்ன பெருமை வள்ளலாருக்கு உண்டு, புத்தருக்கு உண்டு, வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு உண்டு. உங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் பதிஞ்சிட்டா அந்த எண்ணம் செயல்படுவதற்கு உரிய காரியத்துக்கு போகும். அதை நிறுத்தணும், அதை தடுத்து நிறுத்தணும். அந்த எண்ணத்தை நீங்க சீரமைக்கணும். அதை தூக்கி அங்கேருந்து வெளியே போடணும். ஒரு செத்த எலி கிடந்தா அதை தூக்கி வெளியே போட்டாதான் நாத்தம் போகும். அது மாதிரி கெட்ட எண்ணம் மனசுக்குள்ள இருந்தா அது இருக்கிற வரைக்கும் நீங்க என்னைக்காவது தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை தூக்கி வெளியே போடணும். இதுக்கு பயிற்சி வேண்டாமா? இதுக்கு முயற்சி வேண்டாமா? இதற்கு ஒரு வகுப்பு வேண்டாமா? இதற்குன்னு ஒரு குரு வேண்டாமா? இதற்குன்னு ஒரு விதமான வாழ்க்கை அமைப்பு வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க அறிவு திருக்கோயிலை பயன்படுத்துங்க. இதெல்லாம் வேணும், நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையெல்லாம் பயன்படுத்துங்க. அதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிடலாம், நாம ஒரு 4 கோயில் கட்டிடலாம், 4 கோயிலுக்கு கொடுத்துடலாம். எனக்கு சில விஷயத்தை சொல்றதை பத்தி கவலை கிடையாது. இப்ப கூட நான் யாழ்ப்பாணம் முழுக்க சுத்திட்டு வந்தேன். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போன இலங்கை யாழ் தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் வசதியா இருக்காங்க. வெளிநாடுகளில் கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, ரொம்ப பாடுபடுறாங்க. 24 மணி நேரமும் உழைச்சு காசு சேர்க்கிறாங்க. அப்புறம் இங்க இருக்கிற கோயில்களுக்கு 8 கோடி 10 கோடி 15 கோடின்னு செலவு பண்ணிருக்காங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா தெருவுக்கு 3 கோயில் வச்சு என்ன பண்ண போறோம்? தெருவுக்கு 3 கோயில் வச்சு என்ன பண்ண போறோம்? மனிதர்களை மிருகங்களாக வைத்துக் கொண்டு தெருக்களை கோயிலாக்கினால் ஒரு நாடு சொர்க்கமாகி விடுமா? மனிதர்களை மிருகங்களாக வைத்துக் கொண்டு தெருக்களை கோயிலாக்கினால் ஒரு நாடு சொர்க்கமாகி விடுமா? மனிதர்களை மனிதர்களாக்கினால் மட்டும்தான் கோயில்கள் கோயில்களாக இருக்க முடியும். அந்த புரிதல் நமக்கு அவசியம். நான் பக்தியை எதிர்க்கல, ஆனா ஞானத்தை வரவேற்கிறேன். அப்ப சொன்னாரு மகரிஷி, ஈழ மண்ணுல பக்தி அதிகமா இருக்கு, ஞானம் பின்னாடி வரும்னு. அது பின்னாடி வரவழைக்கிறதுக்கு தான் நாங்க இப்ப வந்திருக்கிறோம். இப்ப அது வரணும், ஞான யோகம் வளரணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். பக்தி யோகத்துல நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பக்தி யோகத்துல இந்த ஈழத் தமிழர்களை யாரும் அடிச்சுக்க முடியாது, எல்லாம் வளர்ந்துட்டீங்க. ஆனா அதோடு நின்றுடாதீங்க, அதுக்கு அடுத்த லெவலுக்கு வாங்க. கர்ம யோகத்துக்கு வாங்க, ராஜ யோகத்துக்கு வாங்க, ஞான யோகத்துக்கு கண்டிப்பா வாங்க. இது ரொம்ப அவசியம். இது ஞான யோகம். ஞானத்துக்கு தமிழ்ல என்ன பேரு? வாலறிவுன்னு பேரு. அதனால்தான் இதுக்கு அறிவு திருக்கோயில்னு பேரு. நான் உங்க பக்தி யோகத்தை குறை சொல்லல, உங்க பக்தி யோகத்தை நான் வீழ்த்தல. ஆனா பக்தி யோகத்திலேயே நின்றுடாம அதுல இருந்து அடுத்தது நர்சரி ஸ்கூல் 1ஆம் கிளாஸ் இருக்கு, கத்துக்கிறீங்க. ஹை ஸ்கூல் கத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் காலேஜ் அப்புறம் கத்துக்கிறீங்க, அப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கிறீங்க, அப்புறம் PhDன்னு நீங்களா ஒண்ணு எழுதுறீங்க. நல்ல கவனிங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கணும், நர்சரி ஸ்கூல் இருக்கணும், காலேஜ் இருக்கணும், யூனிவர்சிட்டி இருக்கணும். ஆனா நம்ம PhD எழுதாம சாகக்கூடாது. ஞான யோகம் PhD அப்படிங்கறத தயவு செய்து
அதை நோக்கி நகர்ந்து வாங்க, உங்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். நெருப்புக்கு 2 இயல்புகள், ஒன்று சூடு, இன்னொன்று ஒளி. நெருப்பின் 2 இயல்புகளில் நமக்கு சூடு இருக்கிறது. அதை ஒளியாக மாற்றினால் அடுத்த வினாடி மனசெல்லாம் மத்தாப்பு. நன்றி, வணக்கம்.